Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Taste Daily. Taste the Daily. ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை சாதாரணமெல்லாம் இவர் அட்டம்ப்ட்லாம் பண்ணவே முடியாது. சர்வைலன்ஸ் பண்ண முடியும், ஃபாலோ பண்ணியிருக்க முடியும், ஆனால் நெருங்கியிருக்கவே முடியாது. ஏனென்றால் அவர் பகலில் எங்கே போனாலும் 25 பேர் இருப்பாங்க. இந்த வீட்டில் மட்டும்தான் அவர் அசால்ட்டாக இருக்கிறாரு. அவர் புதுசாக கட்டுற வீடு, அங்கே துப்பாக்கிகளை எடுத்துகிட்டு போகிறது இல்லை. மாலை நேரத்தில் தான் வர்றாரு. நம்ம சாதாரணமாக ஒரு 5-6 பேர் வந்தால் யாரா புது ஆளுன்னு கேட்பான். அதுக்காக அவன் என்ன செஞ்சிருக்கான், கேம்பஃப்ளாஜ் பண்ணியிருக்கான். ஸ்விக்கி உடை, அந்த மாதிரியான ஒரு கலரில் உடையை போட்டுட்டு அதிவேகமாக இறங்கி ஏற்கனவே 10 பேர் சர்வேலன்ஸ்க்கு வந்துட்டாங்க. ஆம்ஸ்ட்ராங் வருவாரா என்று காத்திருக்கிறார்கள். 5:30 மணிக்கு அவர் கார் வந்துருச்சு, கூட ஆள் இல்லை, உள்ள போயிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு தகவல் மினிட் டு மினிட் யாருடைய கண்ட்ரோல் அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. 15 பேர் சுத்தி நிக்கிறாங்கன்னா இந்த டீம் எனக்கு ஆபரேட்டே பண்ணிருக்காது, பண்ணவும் முடியாது. ஏன்னா அது வார் ஆயிடும். அப்படி அவங்களோட இன்ஃபார்மெண்ட் சிஸ்டம் இவ்வளவு கிளவரா ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. அந்த ஸ்கெட்சை அமைத்து கொடுத்தது. போயிட்டீங்களா, முடிச்சிட்டீங்களா, முடிச்சோடனே இவங்களை கார்ல ஏற்றிட்டு வெளியூர் கொண்டு போயிட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆஜர்படுத்திடலான்னு அங்க புதிய சட்டம் எல்லாம் அமல்படுத்தினதுக்கு பிறகு அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல தான் ஆஜர்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்போது புதிதாக பதவியேற்றிருக்கிற திரு அருண் IPS அவர்களும் அவருடைய பிரஸ் மீட்ல ரவுடிகளுக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியில் பேசப்படும் சொல்லியிருக்காரு. அருண் இப்படி சொன்ன உடனே பல ரவுடிகள் பார்டர் தாண்டி கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் பெட்டி கட்டி விட்டார்கள். எல்லாருக்கும் பிடிக்கும் சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. ஏர் ரோட் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். இன்னைக்கு என் கூட பாத்தீங்கன்னா ACP ராஜேந்திரன் சார் தான் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம், நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலான்றக்காண்டி இங்க வந்திருக்கேன். சார் வணக்கம் சார். ஏர் ரோட் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றவர்னா யாரு? உங்களோட பார்வையில் அவர் எப்படிப்பட்டவர் சார்? இல்லை, ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை மிகப்பெரிய பேசு பொருளாய் மாறிவிட்டது. நாங்கள் 90களில் காவல்துறையில் நுழைஞ்சு பயணம் பண்ணும்போது மூர்த்தியாரோட அவர் இருந்ததாகவும் மூர்த்தியார் பூந்தமல்லியிலேருந்து திருவள்ளூர் அரக்கோணம் வரைக்கும் அவங்க செயல்பாடுகள், சமூக புரட்சியை ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு அங்கங்கே கூட்டம் போடுறது, மீட்டிங் போடுறது, அவங்க ஜனங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, அதுக்கு ஏதாவது அடித்தடி நடந்துச்சுன்னா அங்கே போய் அதை தீர்த்து வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தலைமை தாங்கி அவங்க போனதாக இருக்குது. மூர்த்தியார் இறந்த பிறகு அவருடைய பயணம் வடசென்னை பக்கம் வந்தது. வடசென்னை பக்கம் வந்தோடனே திரு ரங்கநாதன், எக்ஸ்எம்எல்ஏ திரு ரங்கநாதன், அவர் பக்கம் வந்தது. அவர் அப்போ காங்கிரஸ் பெரிய இயக்கத்துலேருந்து சிதம்பரத்தோட அவங்களோட இவர் பயணம் பண்ணுறாரு. நாங்கள் போலீஸுடைய பார்வையில் அவரோட பயணம் பண்ணுறாரு. அந்த கூட்டங்கள்லாம் நாங்கள் பாதுகாப்பு பணியில் இருக்கும்போதெல்லாம் அவருக்கு பின்னாடி வந்ததை நாங்கள் பார்த்துருக்கோம். வரும்போது எங்களுக்குள்ள பெரிய முரண்பாடு ஏற்பட்டதில்லை. இவர் ஆம்ஸ்ட்ராங் அங்கே ஒரு சமூக பணி ஆற்றுறாரு, நிறைய பேரை படிக்க வைக்கிறாரு, அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்களெல்லாம் வக்கீலாக்குறாரு, புத்தகம் வாங்கி கொடுக்குறாரு. ரங்கநாதனோட பயணம் பண்ணுறாரு. அவர் செய்கிற சில அரசியலும் மற்றும் அவர்கிட்ட என்னென்ன சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் வருதோ அதெல்லாம் தீர்க்கிறதுக்கு இவரும் உறுதுணையாக இருக்கார். இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவரோட கொலை முதல் அட்டம்ப்ட்ல நடந்துச்சா இல்லை எத்தனை அட்டம்ப்ட் இது வரைக்கும் நடந்திருக்கு சார்? ஏன்னா ஒரு கொலை அது சாதாரண ஒரு ஆள் கிடையாது, ஒரு மாநில கட்சி தலைவர் அவர். அப்படிங்கிறப்போ இவருக்கு எத்தனை அட்டம்ப்ட் பண்ணியிருப்பாங்க? இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும், நீங்கள் விசாரிச்ச வரைக்கும், நீங்கள் அந்த சுற்றுவட்டாரத்தில் கேட்ட வரைக்கும் எத்தனை அட்டம்ப்ட் வரைக்கும் இது போயிருக்கும் சார்? இல்லை, இது ஆற்காடு சுரேஷ் மரணத்துக்கு பிறகு தொடர்ந்து இவர்கள் முயற்சி செஞ்சுட்டே தான் இருந்திருக்காங்க. அல்லது இவரை யார் இவர் தான் அது காரணம் என்று இவனுக்கு அவருடைய தம்பி ஆற்காடு சுரேஷுடைய தம்பி புன்னை ரவிக்கு, அவனுக்கு புன்னை பாலுவுக்கு இவர் தான் காரணம் என்று என்னைக்கு தெரிஞ்சதோ அன்னிலிருந்தே அவங்க அதுக்கு பழித்திருப்ப உணர்ச்சியை தொடங்கி இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். ஸோ அது வரைக்கும் அப்படின்னா அட்டம்ப்ட் நிறையா போயிருக்கலாம் சார். ஏன்னா அட்டம்ப்ட்டுங்கிறது தம்பி சாதாரணமெல்லாம் இவர் அட்டம்ப்டெல்லாம் பண்ணவே முடியாது. ஏனென்றால் சர்வே பண்ண முடியும், அவரை சர்வைலன்ஸ் பண்ண முடியும், ஃபாலோ பண்ணியிருக்க முடியும், ஆனால் நெருங்கியிருக்கவே முடியாது. ஏனென்றால் அவர் பகலில் எங்கே போனாலும் 25 பேர் இருப்பாங்க. கல்யாணத்துக்கு இந்த முகப்பேரில் அந்த இதில் ஸ்ரீபாரி கல்யாண மண்டபத்தில் எம் கன்வென்ஷன் இந்த ஒரு இடத்துல எல்லாம் அவர் வந்திருக்காரு. இங்கே இந்த பெயின் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற கல்யாண மண்டபம், இப்படி எல்லா கல்யாண மண்டபத்துலேயும் அவர் கல்யாணத்துக்கு வருகிற பொழுதுலாம் ஒரு மிகப்பெரிய கூட்டமே அலையே போகும். யாருன்னா ஆம்ஸ்ட்ராங் வந்திருக்காருப்பாங்க.
ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்கை வந்து 2 பக்கம் ஒதுக்கிட்டே போய் மேடையில் ஏறி அவர் பரிசு கொடுத்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் அவங்க சகாக்கள் 25 30 பேர் எல்லாருமே வந்து வெல் பில்ட் ஆட்களாக இருப்பாங்க. இதை வந்து நீங்கள் எல்லா கல்யாணத்துலேயும் பார்க்க முடியும். அவருக்கு யாரெல்லாம் பத்திரிக்கை வச்சாங்களோ அந்த கல்யாணத்துக்குலாம் அவர் வந்துடுவார், வந்துட்டு தான் இருந்தார். வரும்போதெல்லாம் அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ள கூட அசால்ட்டெல்லாம் அவர் பக்கத்தில் யாருமே போக முடியாது. நானே கண்டு, ஏன்னா போலீஸ் ஆஃபீஸரை விட ஒரு மிகப்பெரிய அரசு இப்போ மாயாவதி அவர்கள், திரு அண்ணாமலை அவர்களுக்கு, இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் நடைப்பயணம் போனார் பார்த்தீங்களா, அப்போ ஜனங்க எப்படி விழுந்தாங்களோ அப்படி அவருடைய நடைப்பயணத்தில் எப்படி பாதுகாப்பு நடந்துச்சோ அந்த மாதிரி இவர் 2 பக்கமும் ஜனங்கள் உழுவுறதும் அவரை பார்க்க துடிக்கிறதும் அவர் நடுவில் நடந்து போகிறதும் அப்படியெல்லாம் வந்து காட்சிகளை நான் கண்டிருக்கிறேன். அப்படி இருக்கிற போது இந்த வீட்டில் மட்டும்தான் அவர் அசால்ட்டாக இருக்கிறாரு. அவர் புதுசாக கட்டுற வீடு, அங்கே துப்பாக்கிகளை எடுத்துகிட்டு போகிறது இல்லை, துப்பாக்கிகளை எடுத்துகிட்டு போகிறதில்ல, மாலை நேரத்தில் தான் வர்றாரு. அப்போ அந்த இடத்துல அணுகணும் அப்படின்னா நம்ம வந்து சாதாரணமாக ஒரு 5-6 பேர் வந்தால் யாரா புது ஆளுன்னு கேட்பான். அதுக்காக அவன் என்ன செஞ்சுருக்கான், கேம்பஃப்ளாஜ் பண்ணியிருக்கான். கேம்பஃப்ளாஜ்னா ஸ்விக்கி உடை, அவருக்கு என்ன கலரில் போடுவார்களோ அந்த மாதிரியான ஒரு கலரில் உடையை போட்டுட்டு அதிவேகமாக வந்து இறங்கி வேக வேகமாக, நீங்கள் அந்த கிளிப்பிங்கை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதிவேகமாக கண்ணியமிக்க நேரத்தில் வந்து இறங்கி அவர் ஏன்னா வந்துட்டார். அது பெரிய எனக்கு அது அதிர்ச்சி விட்டும் செய்தி என்னென்னா, ஏற்கனவே 10 பேர் சர்வேலன்ஸ்க்கு வந்துட்டாங்க. வந்துட்டு ஆம்ஸ்ட்ராங் வருவாரா என்று காத்திருக்கிறார்கள். 5:30 மணிக்கு போல தான் வருவார். 5:30 மணிக்கு அவர் கார் வந்துருச்சு, கூட ஆள் இல்லை, இல்லைங்க அவர் வந்து உள்ளே போயிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு தகவல் வந்து மினிட் டு மினிட் வந்து. அப்போ அந்த டீம் வந்து அங்கே 6 பேர் தயாராக எந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க, யாருடைய கண்ட்ரோல் அவங்க நின்றுட்டு இருந்தாங்க, இதெல்லாம் காவல்துறை விசாரிக்கும். யாருடைய கண்ட்ரோலில் அந்த 6 பேரும் தயார் நிலையில் கத்தியோட மாட்டுடையோட ஒரு இடத்துல வந்து காத்திருந்தாங்க. அப்போது வந்து உள்ளே வந்துட்டு இறங்கிட்டாரு, 3 பேர் தான் உள்ளே போகிறாங்க, இல்லை 15 பேர் உள்ளே போகிறாங்கன்னா அவங்க வந்திருக்கே மாட்டாங்க. அன்றைக்கி 15 பேர் சுற்றி நிற்கிறாங்கன்னா இந்த டீம் வந்து அன்றைக்கி ஆப்ரேட்டே பண்ணியிருக்காது. புரியுதா உங்களுக்கு? பண்ணவும் முடியாது, ஏன்னா அது வார் ஆயிடும். அப்போ இந்த பக்கம் எத்தனை பேர், அந்த பக்கம் எத்தனை பேர்னு அது நமக்கு கணக்கு சொல்ல முடியாது. அப்படி இதில் வந்து அவங்களோட இன்ஃபார்மெண்ட் சிஸ்டம் இவ்வளோ கிளவராக வந்து ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. அந்த ஸ்கெட்சை அமைத்து கொடுத்தது யார் அப்படிங்கிறதும், இதுக்கு முன்னாடி வந்து மாட்டுடையோடு வந்து ஒரு மேடையில் வந்து ஒரு எப்படி நாட்டியத்துக்கு அரங்கேற்றத்துக்கு ஒரு இடத்துல ஓரமாக நின்று தயாராக நிற்பாங்களோ, எந்த இடத்துல தயாராக நிறுத்தப்பட்டிருந்தார்கள், அங்கேருந்து அதிவேகமாக அந்த பைக்கெலாம் கொடுத்து அந்த ஆயுதமெல்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கிறது யார், போயிட்டீங்களா முடிச்சோடனே வந்து இவங்களை காரில் ஏற்றிட்டு வெளியூர் கொண்டு போயிட்டு பெரியபாளையம் பகுதியில் போய் ஆஜர்படுத்தலாம், திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆஜர்படுத்திடலான்னு முடிவெடுத்தது யார், அங்கே வந்து புதிய சட்டமெல்லாம் அமல்படுத்துறதுக்கு பிறகு அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் தான் ஆஜர்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செம்பியம் வந்து அப்ரோச் பண்ணிவிட்டு அண்ணா நகரில் கொண்டு வந்து அவங்கள சேஃபாக வந்து சரண்டர் பண்ணுறது யார், இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்து காவல்துறை என்ன கேள்வியாகவே இருக்குது. இதுக்கு இன்னும் விடை, இந்த கேள்விகளுக்கெல்லாம் காவல்துறை வந்து பதில் பெற்றுக்கொள்ளும். இதை என்கொயரியை பொறுத்த வரைக்கும் ஊடகவியலில் நம்ம இந்த கேள்விகள்லாம் சொல்கிறோம், அவங்க தவறி போயிருந்தால் அந்த கேள்விகளை எடுத்துக்கொள்ளலாம். இதற்கான பதிலெல்லாம் காவல்துறை தேடும் அப்படின்னு நம்ம நம்புவோம். சார், இப்போது நீங்கள் இவ்வளோ வருஷம் வந்து பீரியடில் இருந்திருப்பீங்க, நிறைய கேஸ் வந்து பார்த்துருப்பீங்க சார். இப்போ ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் ஒரு மாநில தலைவர் அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த கேஸ் வந்து இவ்வளோ பெருசாக பேசுகிறாங்க, இவ்வளோ நம்ம சொல்கிறோம். இப்போ ஆம்ஸ்ட்ராங்க்கு அப்புறம் இந்த கேஸ் எப்படி மாறும், எப்படி போகும், எப்படி என்ன, அதுக்கடுத்து என்ன இல்லை, இந்த ஸ்டேட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, நேற்றுக்கே ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணம் இத்தனை தலைவர்களையுமே வந்து பேச வச்சிருச்சு. ரைட்டு, ஆம்ஸ்ட்ராங்குடைய மரண ஊர்வலம் இருக்குது பார்த்தீங்களா, இறுதி ஊர்வலம் மாலை 6 மணிலேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் அந்த கூட்டம் குறையவே இல்லை. இப்போ என்னுடைய அனுபவத்தில் ஆம்ஸ்ட்ராங்க்கு ஒரு ஆபத்துனே அவரை சுற்றி 100 வழக்கறிஞர்கள் பெவர்லி ஹோட்டலில் வந்து நின்னாங்க. அவங்களை எதிர்கொண்டு நாங்கள் வந்து அந்த இடத்துல அவரை கைகொள்வதற்கு என்னுடைய மிகப்பெரிய சட்ட யுக்தியும் அன்பும் கலந்த வார்த்தைகள் தான் அவரை வந்து வென்றெடுத்ததை ஒழிய, அவர் அத்தனை வக்கீல்களை தாண்டி அவரை வந்து நான் வந்து நேரடியாக முட்டியிருந்தால் அதில் வந்து விபரீதங்கள் தான் ஏற்பட்டிருக்கோம். அதனால் இதையெல்லாம் வந்து தமிழக முதல்வரும் இப்போது புதிதாக பதவியேற்றிருக்கிற திரு அருண் IPS அவர்களும் நன்கு அறிந்து விட்டார்கள். அறிவார்கள் நான் சொல்ல வரல, அறிந்து கொண்டார்கள். எனவே தான் வந்து திரு அருண் அவர்கள் அவருடைய ப்ரெஸ் மீட்டில் ரவுடிகளுக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியில் பேசப்படும் சொல்லியிருக்காரு. 1.
2, திரு அருண் அவர்கள் வந்து இன்னொரு சிறப்பு என்னென்னா, அவர் வந்து மக்களுக்கு உறுதியளிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, என்ன நோக்கத்திற்காக முதல்வரும் தமிழக அரசும் என்னை நியமித்தார்களோ அந்த நோக்கம் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும், தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் நற்பெயர் வாங்கி கொடுக்கப்படும் அப்படின்னு திரு அருண், ஒரு சீனியர் மோஸ்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர், கைதேர்ந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் சொல்லியிருக்க உறுதிமொழி கொடுத்துருக்காரு. அந்த உறுதிமொழியை வந்து நான் வந்து பெரிதும் மதிக்கிறேன், வரவேற்கிறேன். அதை கடைப்பிடிக்குமாறு நான் வேண்டுகோளும் வைக்கிறேன். 1. அப்போ தான் இந்த இத்தனை பேருடைய கேள்விகளுக்கும் அது பதிலாக அமையும். அதில் என்ன, நேற்று இன்னைக்கு காலையில் எனக்கு கிடைச்ச தகவல், அருண் இப்படி சொன்ன உடனே பல ரவுடிகள் வந்து அந்த பக்கம் பார்டர் தாண்டி கேரளாவுக்கும் இந்த பக்கம் பார்டர் தாண்டி ஆந்திராவுக்கும் பெட்டி கட்டி விட்டார்கள் அப்படிங்கிற தகவலும் எனக்கு வருது. அந்த தகவல் எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அது முக்கியமான இடங்கள்லேருந்து எந்தெந்த ரவுடியெல்லாம் வந்து லிமிட்டை விட்டு கிளம்புறதுக்கு தயாராகிட்டாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வருது. நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த அமைதி கண்டிப்பாக தமிழகத்துக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அனலைஸ் பண்ணது என்ன சார்? இப்போ இந்த மரணத்துக்கு அப்புறம் வந்த நியூஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் அனலைஸ் பண்ணது என்ன சார்? இப்போ பின்னாடி இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்களா சார்? எதனால இந்த ஒரு மரணம் இவருக்கு வந்திருக்கு, யார் இவங்க ஏன் இவரை கொல்லணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு சார்? இல்லை, இப்போ இதில் இமிடியேட்டாக வந்து காவல்துறை எந்த கோணத்தில் போயிட்டு இருக்குதோ கிட்டத்தட்ட அந்த கோணம் தான் சரியானது கூட நான் கருதுகிறேன். ஏன்னா இதில் வந்து ஆற்காடு சுரேஷ் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொல்லப்படுறாரு. ஆற்காடு சுரேஷுடைய தம்பியின் தலைமையில் தான் அவன் வந்து இப்போ பொன்னை பாலு என்கின்ற ஆற்காடு சுரேஷுடைய தம்பி அவனுடைய கூட்டத்தாரோடு சேர்ந்து தான் போய் சரண்டர் ஆகியிருக்கான். ஸோ சமீபமாக அவருக்கு நீண்ட நாட்கள் சட்டக்கல்லூரியெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு. நாங்கள் கைது பண்ணதான் 2010-11 கைது பண்ணுறோம் இல்லையா. அதில் கூட என்னாச்சுன்னா எஃப்ஐஆரில் அவருடைய பேர் இல்லை. எஃப்ஐஆர் இல்லை, ஆம்ஸ்ட்ராங் சம்பவ இடத்துல வந்து அடிக்கலை. இவர் பல பேரை வந்து சட்டக்கல்லூரியில் படிக்க வச்சுருக்காரு இல்லைங்களா. அதில் சில மாணவர்கள் இருக்காங்க, ஆம்ஸ்ட்ராங் சொல்லித்தான் அவங்க வந்து அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி பலர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சில பேர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கும்போது அவர் சொல்லப்பட்டு, ஏன்னா விசாரணை அதிகாரின்னு சொன்னால் எஸ்பிளனேட் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஆய்வாளர் அசிஸ்டன்ட் கமிஷனர் திரு மோகன்ராஜ், அவர் தான் அதுக்கு விசாரணை அதிகாரி. அவரை கைது பண்ண போகிறதுனால அந்த கேஸ் டைரியை பார்க்குற பொழுது சிலர் அவருடைய தூண்டில் தான் வந்து அடித்தார் அப்படின்னு இந்த எஃப்ஐஆர் மனு கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அவரும் சில சாட்சிகளும் அவருடைய தூண்டுதல் தான் அவர் சொன்னதை அடிக்க சொன்னதாக தான் அடித்ததை சொல்லி அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அவர் வந்து இவர் தான் வந்து அடிக்க சொன்னார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடியல. எந்த சாட்சியாலேயும் வந்து அவர் தான் வந்து அடிக்க சொன்னதனால் இவர் அடித்தார்கள் அப்படின்னு அது நிரூபணம் செய்ய முடியவில்லை. சார், அப்போ ஆற்காடு சுரேஷ் அவர்கள் மரணத்துக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் சம்பந்தம் இருக்குன்றது இப்போ தெரிய வருதா சார்? அப்போ ஆமாம், இப்போ ஆற்காடு சுரேஷ் வந்து நம்ம பட்டினம்பாக்கம் பீச்சில் வச்சு கொலை செய்கிறாங்க பார்த்தீங்களா. அதில் வந்து ஒற்றக்கன் ஜெயபால் அப்படிங்கிறவரும் அவருடைய சகாக்களும் சம்மந்தப்பட்டிருக்கிறதா தான் வழக்கு. இது அடிப்படை காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆருத்ரா கோல்டு வருது. ஆருத்ரா கோல்டு எவ்வளோ ரூபாய் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2438 கோடி. இப்போ புதிர் அங்கே தான் ஆரம்பிக்குது. ஆருத்ரா கோல்டுடைய புதிர் என்ன அப்படின்னா, அமௌண்ட் வந்து ஏமாற்றப்பட்ட அமௌண்ட்டு அல்லது மோசடி செய்யப்பட்டது அமௌண்ட்டா அல்லது வழக்குக்கு எதிராக இருக்கிற அமௌண்ட்டுன்னா 2438 கோடி ரூபாய். இந்த நிறுவனம் வந்து முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க முடியவில்லை. இது EOWல விசாரணைக்கு வருது, எக்கனாமிக் அஃபென்சஸ் விசாரணைக்கு வருது. ஸோ அரசு மிஷினரியில் வந்து இமீடியட்டாக ரெக்கவரி பண்ணி கொடுக்க முடியாமல் போகிறதுனால பொதுமக்கள் நேரடியாக வந்து அவங்கள தேடி வந்து பணம் கொடுக்கலன்னா அவங்கள அட்டாக் பண்ண போகிறதுனால அவங்க வந்து சில ஏஜென்சிகளை தேடி போகிறாங்க. அப்போ தான் வந்து இவரை தேடி, சார் அரசியலில் எங்களை காப்பாற்ற முடியுமா, அல்லது போலீஸ் ஆஃபீஸரை பிடிச்சி காப்பாற்ற முடியுமா, அல்லது அந்த இது மாதிரியான ஆட்களில் அரசியலில் இருக்கிறவங்கள போய் ஆம்ஸ்ட்ராங்கால காப்பாற்ற முடியுமா, ஆற்காடு சுரேஷால காப்பாற்ற முடியுமா அப்படின்னு இவங்க போய் அணுகிற போது தான் அந்த நிதி நிறுவனம் இவங்களுக்கு நண்பர்களாக மாறிடுறாங்க. ஸோ மெஷினரி வந்து பெரிய ஸ்ட்ராங்காக இருந்து இவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் வந்து ரெக்கவரி பண்ணி உரிய நேரத்தில் கொடுத்துருந்தா இந்த பிளே வந்து காவல்துறைக்கும் ஆருத்ரா நிறுவனத்துக்கு நடுவுலேயே முடிஞ்சிருக்கும்.
இந்த பிளே வந்து டிலே என்னங்க, ரெக்கவரியில் டிலே, திருப்பி தருவதில் டிலே. ஏன்னா அமௌண்ட்டு பெருசு, நம்மகிட்ட இருக்க மெஷினரி இமீடியட்டாக இப்போ திருடிட்டு போனோன்னு கூட ரெக்கவரி பண்ணணும்னா 2 தடவை கஸ்டடி எடுத்து எங்கெங்கெல்லாம் ஒளிய வச்ச அதை சொல்கிறா அப்படின்னா உடனே வந்து அவன் திருடி போட்டு போய் இந்த சொத்தெல்லாம் நமதாக்கி கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் போலீஸ் வந்து கூப்பிட்டு கேட்டோடனே என்னப்பா நாங்கள் உங்களை பிடிச்சிட்டோம், பணத்தை பூராத்தையும் திருப்பி கொடுக்க மாட்டான். ஸோ அதுக்கு பல்வேறு கட்ட விசாரணைகள், அவர் எந்தெந்த அவருடைய ப்ராப்பர்ட்டியெல்லாம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பார்த்து எந்தெந்த ஊர்லெலாம் முதலீடு செஞ்சுருக்காரு, நிலமாக எத்தனை முதலீடு செஞ்சுருக்காரு, பணமாக எந்தெந்த இடத்துல முதலீடு செஞ்சுருக்காரு, இவ்வளவையும் பார்த்து தான் ரெக்கவரி பண்ண வேண்டியிருக்கு. இந்த கேப் தான் வந்து பல்வேறு ஏஜென்சியை இவங்க அணுகிறதுக்கான காரணம். இந்த நிதி நிறுவன மோசடிகள் அத்தனை பேருக்கும் லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பார்க்கும்போது நீங்க பீரியட்ல இருக்கும்போது நீங்க இவரை மீட் பண்ணி இல்ல நீங்க ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணது, அதாவது அவரை முதல்ல அரெஸ்ட் பண்ணதே நீங்க தான் அப்படிங்கிறது வந்து தெரிய வரும்போது அந்த டைம்லயும் இவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துட்டே இருந்துச்சா சார்? இப்போ இல்லை அது வந்து இவர் வந்து அப்போல்லாம் இவர் வந்து ஒரு கேங் வாரில் இவர் எப்போவுமே வந்து இவர் இப்போ தான் இந்த பக்கம் நிற்கிறாரு அப்படின்னு அவர் பிக்சருக்கே வரல. இவர் வந்து அரசியல் இருக்கார், தன்னுடைய சகாக்கள் நண்பர்கள்ட்ட சொல்லி இது இப்படி போக வேண்டாம் அப்படி போ அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறதோடு சரியே ஒழிய இவர் போய் பஞ்சாயத்து நின்று உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பஞ்சாயத்து இவர் தலைமையில் தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி செய்தியே வராது. அந்த டைம்ல எதுவுமே வெளியே வரவே இல்லையா சார்? இவர் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியான இவர் தான் இதுக்கு காரணம்ங்கிற செய்தி எதுவுமே வெளியே வராது. ஏன் லா காலேஜ் கேஸில் கூட இவர் வந்து ஒரு 500லேருந்து 1000 வக்கீல்களை உருவாக்கியிருக்கிறாரு. அந்த வடசென்னையில் புத்தபிகார் பக்கத்தில் இருந்து ஏழை சாதி பார்க்காமல் அனைத்து சாதிக்காரங்களுக்குமே வந்து ஏழை எளியவர்களுக்கெல்லாம் புத்தகங்கள் வாங்கி கொடுக்குறாரு. அப்படி வந்து வராரு. அப்புறம் மாதம் ஒரு தடவை வந்து எல்லா சாதிக்காரங்களுக்கும் சாப்பாடு போடுறாரு. கிட்டத்தட்ட மாநில தலைவர் ஆனவருக்கு பிறகு அவர் தன்னை அதுக்கு ஏற்ப வந்து உருவாக்கிட்டார். நாகரிகமான வாழ்க்கை, நல்ல ட்ரெஸ் பண்ணுறது, இல்லைங்க அவர் கூட வர்றவங்க எல்லாருமே நல்ல ட்ரெஸ் பண்ணுறது, இப்போ எப்போவுமே வழக்குரைஞர்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல காரில் போகிறது, அந்த மாதிரியான செட்டப்புக்கு அவர் வந்துட்டார். ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ சார். மிக்க நன்றி, வணக்கம். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Taste Daily. Taste the Daily. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி.